இந்த வீடியோ எடுத்து 1 மந்த்க்கு மேலே இருக்கும். ஆனால் நான் ஒரு பொருளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அழகாக தூக்குனாங்குருவி எல்லாம் கூடு கட்டியிருக்கும். அதில் வந்துட்டு அடுக்கடுக்காக கூடு கட்டியிருக்கும். அந்த ஆண் குருவி தான் அந்த கூடு கட்டுங்களாமா. ஆனால் பெண் குருவி வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அங்கே இருக்குங்களாம். அதனால தான் 3 அடுக்கும் கூட கட்டுங்களாமா. என் ஃப்ரெண்டு சொன்னா எங்கள் மரத்தில் இருந்துச்சு, அது நீ இப்போ கேட்குற அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த 2 அடுக்கு கூடு வந்து எனக்கு கிடச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக தான் கிடச்சிச்சு. அதனால் இந்த வீடியோக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னங்கன்னா அப்படி அதில் என்னதான் இருக்குது கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான். எதுக்காக அது வந்து 2 அடுக்கு கட்டுது அப்படிங்கிறக்காக. மேலே இருக்கிற அடுக்குக்கு போக முடியுமா போக முடியாதா அப்படின்னு பார்க்கணுங்கிறக்காக. இதெல்லாமே வந்துட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா ஒரு கிணத்தோட்டுனா அப்படியே இது கட்டி இருந்துச்சு. அது யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காட்டி தான் அது உயரத்தில் கட்டுறதும் போய் குழிக்குள்ளே கட்டுறதும் அந்த மாதிரி கட்டியிருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கூடு மேலே கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலை, தென்னை ஓலை, இந்த சோள சோகு இதுலேருந்து தான் கட்டுது. மேலெல்லாம் ஒரு கலர் இருக்கும், கீழே வர வர க்ரீன் கலர் இருக்கும். அது பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும். யாராச்சும் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சரி நீ கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அது அவ்வளோ அழகழகாக வச்சு இந்த கம்பி கட்டியிருக்கும்ல அது மாதிரி கட்டியிருந்துச்சு. அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு பக்கம் வெயிட் கொடுத்துருக்கும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வெயிட் கொடுத்து கட்டியிருக்கும். ஒரே பக்கமாக கட்டினீங்கன்னா காற்று அடிச்சினாலும் அது ரிஸ்க்காக இருக்கும்னு சொல்லி அது அவ்வளோ பிளான் பண்ணி கட்டியிருக்கும். நான் கை வச்சுக்கேன் பார்த்தீங்களா, ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு. அந்த கீழே தொங்குனா அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் போய் அது உள்ளே உட்கார்ற மாதிரி கட்டியிருக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை அப்படியே கட் பண்ணி பார்த்தா மேலே இருக்கிற கூட்டுக்கு போகவே முடியாது. கீழே இருக்கிற கூட்டில் தான் அது வந்து குஞ்சு விட்டு இருக்கிற மாதிரி அது பிளான் பண்ணி கட்டியிருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது உள்ளே போய் படுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு குருவி தான் வந்துட்டு அந்த பாம்புள்ள போகாத மாதிரி கட்டுங்களேன், அந்த மாதிரி. இது வந்துட்டு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பாம்புள்ள போகலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன குருவின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்குள்ளே மண்ணெல்லாம் வச்சு கட்டியிருந்துச்சு. வெயிட் இருக்காதுங்களா, பறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கட்டியிருந்துச்சு.